அனைவருக்கும் நன்றிகளோடு வணக்கம். இந்த நிகழ்ச்சியானது இந்த மாவட்டத்திலே ஒரு திருச்சியாக இருக்க வேண்டிய கருதி மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. வித் பர்மிஷன் ஆஃப் த பிரசிடென்ட் இங்கே வந்து ஒரு இயற்கை விவசாயி வந்திருக்காரு. நம்ம அழைப்பு கொடுக்கல, இருந்தாலும் ஒரு பொதுநலன் கருதி ஒரு பொதுமக்கள் பிரதிநிதியா திரு வெற்றிவேல் அவர்கள் வந்திருக்காரு. அவர் பேசுறதுக்கு தலைவர் அவர்கள் அனுமதி கொடுக்கணும். வித் பர்மிஷன் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா அவர் நல்லா பேசுவாரு. பிளீஸ். எனது உயிரான உயிருக்கு எனது சிரம் தாக்கிய பணிவான வணக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரும், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த கல்லுண்ணாமையை பற்றி நம் முன்னோர்கள் காலத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க, பெரியார் அவர்கள் இளநீர் கொடுத்தும் தேங்காய் கனி கொடுக்கும் என்று மரத்தையே கல் கொடுக்கும் என்பதற்காக வெட்டி எறிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பூமியில் பிறந்த நாம் இப்போது நம் முன்னோர்களாகிய நம்மளெல்லாம் காக்க கொண்டிருக்கும் கடவுள் போன்றவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறேன். மதுவை ஒழிக்க வேண்டும், மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நாம் ஆதி காலத்தில் இருந்தே சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போது கடைகளில், அதாவது மளிகை கடைகளில் பீர் ஒன்று புதியதாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். 30 ரூபாய்க்கு. என்ன தெரியுமா? எந்த ஒரு சூழலிலும் முனையை கிள்ளி எறிந்துவிட வேண்டும். நான் வந்து கொண்டிருப்பது வேற ஒரு காரணத்தில் உங்களை எல்லாம் பார்த்தவுடன் நான் உடனே காந்து கூட நல்ல விஷயங்களே எனைத்தானும் நல்ல கேட்க அனைத்தானும் மாற்ற தெரிவிக்கிறோம். ஆனால் நமக்கு எனைத்தானும் நல்லது செய்ய கருத்தரங்கி இருந்தது போக இனிமேட்டு செயலருக்காக மாற வேண்டும். இதை நம் முன்னோர்களை இவர்கள் முன் நாம் யார் இதெல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அன்று சொன்னது போல் இன்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் தேசம் முன்னேறிவிடும். இயற்கை விவசாயத்திற்கு யாரும் இன்று சொல்லிக் கொடுக்கவில்லை. யோகாவும் தியானமும் கற்றுக் கொடுத்தது. தியானம் என்பது நம்முடைய சுய அறிவை புதுப்பிக்கக்கூடியது. வெளியேந்து வரும் கழிவு வார்த்தைகளை நீக்கும் கலை கொண்டது தியான கலை. கலைகளுக்கெல்லாம் தலையான கலை தியான கலை. இந்த சொன்னார்கள், உங்களை 5 நிமிடம் கண்ணை மூடுங்கள், 5 நிமிடம் கண்ணை மூடுங்கள் என்று ஆசிரியர் சொல்லப்பட்டதுதான். என்ன சொன்னார்கள்? சும்மா இருக்கும் சுகம் காண்பது எப்போது? இவன் நீங்கள் எல்லோரும் காண போகிறீர்கள். வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கிறார், உண்பதற்கு போட்டு உண்ணி மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு. சப்போஸ் நம் செயல்பாடுகளால் மருந்து தேவைப்படுகிறது. அப்போ சொல்கிறார், எந்த ஒரு குரலை சொல்கிறார், மாறுபாடு இல்லா உண்டி மருந்து உண்ணின் வேறுபாடிலே உயிருக்கு. இந்த எண்ணெய் நம்ம முன்னோர்கள் நம்மளை காக்கும் தெரியுதா? யார்? தாய், தந்தை, சகோதரி, அக்கா எல்லாம் வந்திருக்கிறார். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எங்கெல்லாம் நல்ல வாசனைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு செயல்பட்டு எப்போதும் இந்த தேசத்தின் மாண்புமிகு மாணவர்களாக இருக்க வேண்டும். இயற்கை விவசாயம் என்பது நம்மை உட்கார வைத்து சொல்லப்படக்கூடிய ஒன்று. அதாவது இயற்கை விவசாயத்தில் நமக்கு அனைத்து நலன்களும் இருக்குது. பணத்தை கூட நீங்க வாழ்ந்துவிட்டேன். இப்போது சமுதாயத்தில் உள்ளே வந்திருப்பது நாம் முன்னோர்கள் சொல்லிவிட்டதை காக்க வேண்டும். நாம் இளைஞர்களையும் காக்க வேண்டும்.